ஜின்னு கிட்ட போய் அவன் மேலதான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற. ஆனா இங்க வந்து பார்த்தா அவனை குறை சொல்லிட்டு இருக்க. முதல்ல சூப்பு குதிச்சுச்சா அதுல கிம்ச்சியை தூக்கி போட்டீங்களா? அந்த மாவை வெட்டினீங்களா இல்லையா? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பாரு யூடியூப் பத்தி சமைச்சா இதான் கெதி. அவன் தான் கிறுக்கு மாதிரி கேரி பேக்ல ஊற வைக்கிறான். நம்மளும் இப்படி பண்ணிட்டோமே. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். இப்போ எங்கிட்ட சமைக்க போகுது. அதாவது நாங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறோம். கிளியரா டீம் தான். அவங்க ஒழுங்கா சமைச்சா சரி. நல்லா சமைப்பாங்க நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது ரவுண்ட்ல ஜெயஹோப்பும் வி சொல்லி தர போறாங்க. ஓகே. சாப்பாடு கொஞ்சம் ஈஸியா வரும். அப்பதான் நல்லா இருக்கும். இதுதான் அந்த சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கே. இவ்வளவு ஃபாஸ்டா வீடியோ ஓடுது. எப்படி உங்களுக்கு சொல்லி தரது? ஆமா அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியாது அந்த வீடியோவை. நம்ம போய் பார்க்க முடியாது. ஸ்பீடா பார்த்து சொல்லி கொடுத்தோம். சரி ஓகே நாங்க ஆரம்பிக்கிறோம் இருங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கான்? மாவுல அதிகமா தண்ணி ஊத்திருக்கான்டா. ரொம்ப கொல கொலன்னு இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் மாவு கொட்ட சொல்லுங்க. பெசஞ்சு பார்த்தா கையில ஒட்டவே கூடாது. ஆமாண்டா. ஜினே மாவு கையில ஒட்ட கூடாதுடா. ஒட்டாம பாத்துக்க. ஒட்டுச்சுனா கொஞ்சம் மாவு ஒட்டிக்க. இரு நம்ம சான்ஸ் படிப்போம். என்ன இருக்குன்னு பாரு. 15 செகண்ட்ஸ் ஆனுங்க வந்து வீடியோ பாத்துக்கலாம். டேய் இங்க வாங்கடா வந்து வீடியோ பாத்துட்டு போங்கடா. நீங்களே பாத்துக்கலாம். சான்ஸ் வந்திருக்குடா. வந்து பாத்துக்கங்கடா. எவ்வளவு நேரம் ஆகுறானுங்க பாரு. இது ஒரு நல்ல சான்ஸ் ஆக்சுவலி. அவங்க 15 செகண்ட் பாத்துக்கலாம். வா போய் இந்த வீடியோ பாத்துட்டு வருவோம். வீடியோல ஏதாவது ஒரு 15 செகண்ட் தான் பார்க்கணுமா அந்த வீடியோவை? அங்க பாரு. இது முன்னாடி சொல்றது எங்க டவுட் இருக்கோ அந்த இடத்த மட்டும் பாத்துருப்பேன். இப்போ எனக்கு என்ன பாக்குறதுன்னு தெரியல. எந்த மாதிரி வெட்டணும் எனக்கு தெரியலடா. நீயே வந்து பாத்துட்டு போடா. சீக்கிரம் வாடா டேய். இது என்னடா இது? கஷ்டமான சீனா பாப்பானுங்கன்னு பார்த்தா மாவு பேசுற சீனா பாத்துட்டு இருக்கானுங்க. அது கூட தெரியாத போய் பேசணும்னு. வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்களா? ஏறு பாத்துக்கிறேன். ஃபுல் வீடியோ கம்மிப்பாங்கன்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு 15 செகண்ட் பார்க்க சொல்றாங்க. எப்படி பாக்குறது நான் இப்ப? பார்த்த வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்கோ அதை பண்ணுவோம் அப்ப. சரி வா பண்ணலாம். மாவு பச்சதுக்கு அப்புறம் ஒரு கேரி பேக்ல போட சொன்னாங்க. மாவு பிசி பிசில இருக்குது பாக்குறதுக்கு. டைம் போயிட்டு இருக்கு. 3 2 1 கிளம்பி உங்களை தானே நம்பிக்கை வச்சிருக்கேன். நம்ம சமைச்சிடுறா. வெறும் 15 செகண்ட் சீட்ல அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஜின்னு கிட்ட போய் அவன் மேலதான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற. ஆனா இங்க வந்து பார்த்தா அவனை குறை சொல்லிட்டு இருக்க. அந்த மாவு கையில ஒட்டலடா. இப்ப அந்த மாவை வெட்டி வெட்டி இந்த குழம்புல போடுங்கடா. சூப்பு சூப்பா குழம்பு ஏதோ ஒண்ணு போட்டு தொலைங்கடா. நீ அங்க பாருங்க மாவு அந்த பாக்கெட்ல அப்படியே ஒட்டிக்கிச்சு. எவனாச்சும் இப்படி பாக்கெட்ல போட்டு ஊற வைப்பானா? இங்க பாரு யூடியூப் பத்தி சமைச்சா இதான் கெதி. அவன் தான் கிறுக்கு மாதிரி கேரி பேக்ல ஊற வைக்கிறான். நம்மளும் இப்படி பண்ணிட்டோமே. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான்டா. நாங்களா? ஆமா நீங்க தான் ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க. இல்ல ஜீவன் தான் காரணம். பொறுமையா செய்ய போறியே. மாவுல தண்ணி அதிகமா ஊத்திட்டோம்டா. கையெல்லாம் கொத கொதன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி பச. அதை கூட ரொம்பவும் மாவு கொட்டிட கூடாது. ட்ரை ஆயிடும். கேவலம் ஒரு மாவு பஸ் எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தெரியாதா அவங்களுக்கு? அதுக்கு போய் வீடியோ பார்த்து போறாங்க. 15 செகண்ட் சான்ஸ் இருக்கு. வேற ஏதாச்சும் பார்க்காம மாவு பஸ் எடுத்து பார்த்துட்டு போறாங்க. இல்ல கோபி மாவு கொட்டாம சரிப்பட்டு வரும். நீ கொட்டிட்டே இருக்கீங்களா? அதுக்கிட்ட ரொம்ப ட்ரை ஆயிடும் போதுடா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. பேசாம இரு. நாங்க சமையல்காரங்க செய்யறோம்ல. ஆக்சுவலி இந்த கேமோட ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சமைக்கணும். ஆனா அவங்களே சமைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தா மார்க் கம்மி பண்ணிடுவேன். கவலைப்படாத. இவனோட டீம் வளவள சரசரையா இருக்குது. ஆமா வேகமா பார்க்காம பொறுமையா எழுத்துக்கிட்டே போறானுங்க. ஆனா நீங்களே நிறைய நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க. அவங்களால தான் எங்களுக்கு இப்போ டைம் பத்தாம இருக்குது. அப்படியெல்லாம் இல்ல. இந்த இது சமைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள எனக்கு வேற வேலை கொடுத்துட்டான். அதை நான் பார்த்துட்டு வரேன். என்னடா பண்ணணும்னு சொன்ன? யாராவது வெட்டணும்னு சொன்ன? யாரா அங்க இருக்க எங்க தேடுற மத்தியா? யாரா செய்ய டைம் இல்ல. அது வேண்டாம் போய் தொலை. இப்ப அடுத்து மாவு பேச போ. முதல்ல சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரவுண்ட் ஆக்கி அதை வெட்டி அந்த குழம்புல போட்டுரு. எப்படி ஒட்டுது பாருங்க அவங்க கையில. ஒட்டுச்சுன்னா போய் மாவு கட்ட சொன்ன கொட்டவே இல்லை. நீனு சத்துடா நீ வாய மூடிடுறா. என்ன சமைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நானே சமைச்சுக்கிறேன். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கடா? கிம்ச்சியை வெட்ட சொன்னா வெட்டிட்டு இருக்கேன். பாத்து சீக்கிரம். சின்ன டைம் இல்ல. இதுவே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கிம்ச்சி எடுத்து சூப்ல போடணும்னு சொன்னா எங்க போய் போடுறது? இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க போ. ஓகே கிம்ச்சில இருக்கிற சாரெல்லாம் புளிச்சிட்டு தான் அதுக்குள்ள போடணும்னு போட்டுருந்துச்சு வீடியோல. கறி எல்லாம் சமைக்கணும்னு ஒண்ணு கூட ஆரம்பிக்கல. நீங்க எப்ப சமைச்சு முடிக்கிறீங்க? நான் பாக்குறேன். டிஷ் இதுதான். எனது மெயின் டிஷ் இதுவா? இல்ல இது மெயின் டிஷ் இல்ல. நம்ம ஆரம்பிக்கவே இல்ல மெயின் டிஷ் எல்லாம். சைடு டிஷ் எவ்வளவு பெருசா இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் அத ஆரம்பிச்சிருக்கணும்டா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. பெரிய தப்பு பண்ணது நீங்க தான்டா. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷத்தை காலி பண்ணிட்டீங்க. இவங்களுக்கு டைமே இல்ல சமைக்கிறதுக்கு. டேய் டைம் ரொம்ப கம்மியா இருக்குடா. என்ன பண்றது? முதல்ல சூப்பு குதிச்சுச்சா அதுல கிம்ச்சியை தூக்கி போட்டீங்களா? அந்த மாவை வெட்டினீங்களா இல்லையா? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பாரு கத்துறான் பாரு. வீயெல்லாம் கத்துறான் பாரு. நம்மள அவனுக்கு சமையலை பத்தி என்ன தெரியும் கத்திட்டு இருக்கான். அதானே என்ன நம்ம சமைச்சது இப்படி வந்திருக்கு. சரி கிண்டி விடலாம். பாத்துக்கலாம் வா. கலர் வேற மாதிரி இருக்கு. அந்த வீடியோல எப்படி சக்கச்சவன் இருந்துச்சு. நம்ம பண்றது மட்டும் மஞ்சள் கலர்ல வந்திருக்குதே. என்னடா இது? இருடா பாத்துக்கலாம் வர்றா. இப்பவே சோப்புக்கு பதிலா மஞ்சள் கலர்ல வந்திருக்கு. மாவை கொட்டா இன்னும் கொஞ்சம் வெள்ளை கலர்ல மாறிடுமே. சும்மா இருடா வாய் மூடிட்டு. உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் பண்ணி தொலைங்கடா. இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்குன்னு சொல்றேன். அந்த ஆரம் எனக்கு சமைக்க சொல்லி தர தெரியலடா. நீங்க நிலவரத்தை பாத்துட்டு வந்துடுறேன்.
என்னடா அவன் நம்மளே சமைச்சுக்க சொல்றான். என்ன சமைச்சு முடிக்க போறீங்களா இல்லையா? சீக்கிரம். முதல்ல சாப்பாடுல ஸ்மெல் வருதா இல்லையா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கடா. எங்க தண்ணி மாதிரி இருக்குது, டேஸ்ட் வர மாதிரியே தெரியல பாக்குறதுக்கு. ஸ்மெல்லும் பெருசா இல்ல. என்னதான் சமைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் ஓரமா ஒன்று கவுத்து வச்சுட்டு போயிட்டானுங்க. அது என்னன்னு தெரியல. ஆரம்பியும் கையை கால வச்சுட்டு சும்மா இரு. திரும்ப இங்க வந்து உட்கார்றா. அதுக்கு நாங்க போனேன். அவங்க டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வா. சமைக்க ஆரம்பிச்சு ஒரு நேரம் ஆச்சு. ஒரு வாட்டி கூட உப்பு போட சொல்லவே இல்லை அவன் நம்மள. உப்பு தானே நம்மளே போட்டுக்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் இதை கொட்டு, இதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். ஓகே. இவனுக்கு வந்து சமையல் வீடியோ பார்த்துருக்கலாம். மாவு பேசுற வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா கண்டவளால மட்டுமே கலாய்க்கிறான். சீக்கிரம் சமைச்சு தொலைங்கடா. கண்டவனா? ஆமாண்டா சமைங்கடா. டைம் முடிய போது 5 நிமிஷம் தான் சீக்கிரம் தெரியல. அதுவே ஆரம்பிக்கல. இவங்க டைம் முடிய போதா சத்து நேரம் வாய மூடுறியா? சின்ன கடுப்பாயிட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதை பரட்டி போடணும்ல, திரும்ப பரட்டி வச்சிடலாம். பாத்துறா பிச்சிராம. நான் பாத்துக்கிறேன். இரு அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத. அந்த மாவு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏதாச்சும் ஆச்சு அவ்வளவுதான். வெறி ஆயிடும் பாத்துக்கோங்க. இவ்வளவு தீமா காலி பண்ணானுங்க. அதானடா யூஸ் பண்ணிருப்பானுங்க. நீங்க பண்ணிருப்பானுங்க. பாத்தீங்கன்னா ஜின்னு சுகாவோட சமையல் தடபடலாம் போய்கிட்டு இருக்கு. பின்னாடி வீயும் கோபி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காம ஜம்முன்னு படுத்துருக்கானுங்க. இவனுங்களை ஸ்மைக் சொல்லிட்டானுங்க. இப்போ அடுத்து என்ன பண்றீங்க? இது அப்படியே கவுக்கணும். ஓகே. ஓ ஓ பரவாயில்ல பரவாயில்ல. என்னோட பேக் சைடே நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட் சுத்தமா நல்லா இல்ல. குறைசல 1000 பேர் இருப்பா. நீங்க கண்டுக்காதீங்க, சமைச்சிட்டே இருங்க சீக்கிரம். நான் இப்போ இங்கே கிளம்புறேன். பாய் பாய். இப்போ பேசுன சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லி தரேன். கோபி வீயும் எதுவுமே சொல்லி தரல. எவ்வளவு உப்பு போடணும் கூட உங்களுக்கு சொல்லல. இவங்களே தான் போட்டுட்டு இருக்காங்க பாவம். இவங்களும் எதுக்கு சொல்லி தரேன்னு உட்காந்துருக்கானுங்களோ. நாங்களே சமைச்சுக்கிறோம். கிம்ச்சியை கழுவணும் அவ்வளோதானே. இல்ல 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 கழுவாதீங்க. ஐயோ இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்தி சொல்லிட்டோம். கிம்ச்சியை கை இருக்க கூடாது. அவங்க அதை புளியணும். அதை தெரியல பாரு. ஆமாண்டா வீடியோல கிம்ச்சியை புளிச்சு தானே போடுறாங்க, கழுவ மாட்டாங்க. கழுவுனா ஃபுல்லா அதுல இருக்கிற சாரெல்லாம் வெளியே போயிடும். பரவாயில்ல, அப்பயே நம்ம அந்த மாவு பண்ணிட்டோம்ல. நம்ம 2 டிஷ் பண்றோம்ல. எங்களுக்கு இருக்க கொஞ்சோட இடத்துல இதை மட்டும் ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் சாப்பிட்டு விடுங்க பாப்பா. சீக்கிரம் எனக்கு வர. அதை பார்த்தா சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. அப்ப நீ சாப்பாடுல கை வைக்காதடா. நீ சாப்பிட்டா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து வெங்காயம் வெட்டணும். வெங்காயத்தை வெட்டி அந்த சூப்ல போடணும். சீக்கிரம் பண்ணுங்கடா. அதை என்னது சவுண்ட் போடுறதோ? அடிக்கடி பட்டன் நம்ம கிட்டே இருந்தா அப்படிதான். அப்படியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நிறைய வாட்டி பட்டன் நமக்கு கூடாது. நான்லாம் என் டீம்ல வேற லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். யார் நீனு? அவங்கள வெளில சமைச்சுக்கிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி பொடி பொடியா இருக்கேச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை வெட்டி சூப்ல ஆட் பண்ணணும்னு சொன்னேன்ல. அட இந்த சாப்பாட்டுல வெங்காயம் போடுவாங்களா என்ன? இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது வெங்காயம் போட்டு யாருமே. எனக்கும் அதே ரூட்டு. இங்க பாருங்க கிம்ச்சி எப்படி வெட்டணும். குட்டி குட்டியா வெட்டு. குட்டி குட்டியா குட்டி இல்ல பொடி பொடியா வெட்டு. பொடி பொடியா ரொம்ப சின்னதா இருக்கணும். மைன்யூட்டா இருக்கணும்டா. அந்த மாதிரி வெட்டணும். கன்ஃபார்ம் வெங்காயம் போடணுமா இல்லையா? அது வந்து எனக்கு மறந்து போச்சு. திரும்ப அந்த வீடியோ பார்த்து நான் வந்து சொல்றோம். அச்சோ அந்த வெங்காயத்தை வெட்டிடுங்க. நீங்க வேற அந்த வெங்காயம் தேவையே இல்லை. இப்ப சொன்னா கோவப்படுவானுங்க. வெங்காயம் வேணாம்னு சொன்னா முன்னாடியே சொல்லிட்டு ஏன் வேஸ்ட் வெட்ட வச்சுக்கன்னு திட்டுவானுங்கடா. உங்களுக்கு வேணும் தான் சொல்லுங்க சொல்லுங்க. அவன்கிட்ட உங்களை எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வச்சுட்டான் அவன். ஏன்டா ஏத்தி விட்டே வளர்றீங்க? பிரச்சனைக்கு காரணமே நீதான் கோபி. ஏன்னா என்ன சொல்ற நீ? வெங்காயத்தை சூப்ல போட்டு வைக்கல. போட்டுடா. என்ன 2 கையால உதறடா. ஆமா அவனுங்க தப்பா சொல்லிட்டானுங்களா? வெங்காயம் வேண்டாமா? வெங்காயம் வேண்டாமா எப்படா சொல்றீங்க? இப்பதானே சொல்றானுங்க அவனுங்க. வேற என்ன சொல்லி தொலை. கிம்ச்சி 2 கை ஃபுல்லா எடுக்க சொல்றான். என்னது எடுத்து வெளியே போடணுமா? இல்ல அதை எடுத்து உள்ள ஆட் பண்ணணுமா 2 கையளவு. அப்படி சொல்லுடா. ஏன்னா சொல்லுங்க புரியவே. கேப்சிகம் எல்லாத்தையும் வெட்டி ஆச்சு பெட்ட பண்ணணும். வெங்காயம் தான் வேணாம்னு சொன்னேடா. லேட்டா ஆட் பண்ணணும். இப்ப இல்ல. அதையும் தெளிவா சொல்லாம சுத்தமா வேணாம்னு சொல்லிருக்கானுங்க பாரு. வெங்காயம் ஆட் பண்ணணும்டா. ஆனா லேட்டா ஆட் பண்ணணும். இப்ப வேணாம். அந்த பண்ணிட்டோம். 2 கைப்பிடி. ஓகே 1. அது உளுந்து விட அதிகமா இருக்குடா. பரவாயில்ல விடு பாத்துக்கலாம். முதல்ல 1 கைப்பிடியில அதே அளவுக்கு இன்னொன்னு தீ போடுறா. 2 கை அளவுக்கு கிம்ச்சி இல்ல. 1.5 கை அளவுக்கு தான் இருக்குது. நான் ஃபுல்லா கொட்டிடுறேன். பார்த்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சமா ஊத்து. எல்லாம் எனக்கு தெரியும். நீ மூடு. இவனு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவனுங்களே செய்றானுங்க. எங்களோட வேலை ஈஸியாக்கி விட்டுருங்கடா. நீங்களே சமைங்கடா. எங்கள்கிட்ட கேட்காதீங்கடா. ஓகே ரொம்ப நன்றி. இவங்களும் சொல்லி தரணும். அப்பதானே கேம் ஃபுல்லா சீட்டிங் பண்றாங்க. ஆரம்ப மார்க் குறைச்சு விட்டுரு சரியா? இங்க பாரு என்கிட்ட இப்ப நீ அதிகமா மார்க் கொடுக்கணும். அப்பயும் நீங்க டைம் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க. எப்படி பண்றது? பொறுமையா 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லு. ஃபர்ஸ்டே சொல்லி தப்பு தப்பா போயிட்டு இருக்கு சாப்பாடு எல்லாமே. இப்போ கழுவன கிம்ச்சியை தூக்கி போட்டுறணும். புதுசா புளிய சொல்லுவோம். ஓகே இந்த டிஷ் கஷ்டமா தான் இருக்கு. இப்படி சாப்பாடு சாப்பிடணும் அவசியமே கிடையாது. எங்களுக்கு மட்டும் கஷ்டமான சாப்பாடு கொடுத்துட்டாங்கடா. உங்களுக்கு ஈஸியா போச்சு ரெசிபி. என்னடா சாப்பாடு இப்படி இருக்கு? அதானே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்ஸ்லி எல்லாத்தையும் அதை போடுங்கடா சீக்கிரம். இதோ இவ்ளோ. இப்போ அதுல கிம்ச்சி வெங்காயம் பார்ஸ்லி எல்லாம் 3மே இருக்குல்ல. இப்போ அதை போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. எவ்வளவு வேலை தரான் பாருங்க. சமைக்கவே மாட்டேன்றான். இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நான் போய் பாக்குறப்ப உங்க சாப்பாடு நல்லா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி செஞ்சோம்லடா. அததான் இப்ப ஸ்டவ்ல வச்சிருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லி தர சீக்கிரம். இப்ப வதக்கின கிம்ச்சி அந்த சப்பாத்தி மாவு மேல வைடா. ஜெயிச்ச மாதிரி தான். அடுத்ததாச்சும் சான்ஸ் இருக்கான்னு பாப்போம். வேற வழியே இல்ல. ஒண்ணுமே இல்ல. சந்தோஷம். எதுமே கிடையாது. அது போதாது உனக்கு? எம்சி ஆரம் அவங்க சமைச்ச வரைக்கும் போதும். அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க. டைமே முடிஞ்சு போச்சு. இன்னும் உட்கார வச்சிருக்கானுங்க.
அவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? டைம் முடிஞ்சு போச்சு, வானுக்கு நமக்கு டைம் சுத்தமா பத்தல, அதனால நம்ம எந்த சாப்பாடுமே ஃபுல்லா முடிக்கல. சரி பரவாயில்ல, நீங்க சாப்பாடு எடுத்து நீங்க வந்துருங்க, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வேகவே இல்லை இது, தெரியாதனமா பண்ணிட்டு வர. மாவு டேஸ்ட் பச்சையா வருது இல்ல? ஸ்டவ் ஆன் பண்றோம், 5 நிமிஷம் தான் பாக்கின்னு சொல்றான். என்ன பண்றது? எதுவுமே வேகவே இல்லையா? பச்சையாவே இருக்கு. மாவு டேஸ்ட் அதிகமா வருது. வேகாத மாவு சாப்பிட்டா வயிற்றால போகும், அதனால அதுக்கு மார்க் கம்மி தான் போட்டாகணும். ஆனால் டைம் படி பார்த்தோம் அப்படின்னா எங்கள் பாவம் சீக்கிரமா முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஜிமின் சேர்க்கோட தான் எங்களுக்கு டைம் கிடைக்காம போச்சு. அப்பயும் எங்கள் சாப்பாடுல டேஸ்ட் இல்லையே, எங்கள் சாப்பாடுல டேஸ்ட் இருந்துச்சுல. சாப்பாடு பண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு இப்போ வயிற்றளிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட்டுக்காகவே ஜிமின் சேர்க்கைக்கு 10 மார்க் கொடுக்கலாம், இவங்களுக்கு வந்து 7 மார்க் தரணும். பரவாயில்ல, நாங்கள் அதிகமாக எடுத்துட்டோம், வின் பண்ணிட்டோம், சந்தோஷம். டைம் அதிகமாக எடுத்தாலும் ஒழுங்காக சமைச்சிருக்கோம்ல. சூப்பர் சூப்பர். ஜிமினோட சத்தம் வேறு ஆந்த வேலை வந்துகிட்டே இருக்கு. நம்ம அடுத்த எபிசோட அதை போடுவோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ட்ரெஸ் எங்களுக்கு தானே? ஆமா, அது உங்களோட பரிசு தான். அது அடுத்த எபிசோட்ல வரும். நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.